உங்களோடு இருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை இன்னைக்கு நம்ம இது என்ன பேசுகிறேன் எனக்கு தெரியல. இருந்தாலும் 21 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம். 21வது சங்கீதத்துடைய முதல் பகுதி முதல் வசனம் ரொம்ப சிறப்பாக சொல்லுது. சங்கீதம் 21 அந்த 1வது வசனத்தை வாசிங்களேன். உங்களுடைய வல்லமையை அவருடைய பவர்ல ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். அவருடைய பவர் இருந்தால்தான் தாவீது முன்னேறினாரு. அவருடைய பவர் இருந்ததெல்லாம் பேதுரு முன்னேறினாரு. அவர் பவர் இருந்ததெல்லாம் பவுலடிகள் முன்னேறினாங்க. அவர் பவர் தான் ஏஜி மோகன் நினைக்குது, ஏஜி திருச்சபை செங்கல்பட்டு. ஆனா அவர் பவர் இருந்தால் தான் இன்னைக்கு அந்த மோட்டோல இருக்க ஏஜி சர்ச்சு மோகன் ஐயா முன்னேறியிருக்காரு, பென்னிகின் முன்னேறியிருக்காரு, பில்லி கிராஹாம் முன்னே இருக்கிறாரு, சார்லஸ் பிரிஜன் முன்னேறி இருக்காரு. உங்களுடைய அது ஜனங்களுக்கு ரட்சிப்புன்னு சொல்றாரு. ஒருவேளை 20 ஆண்டுகள் 20ஆம் சங்கீதம் என்பது சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் சொல்றாங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது, பகலுக்கு பல அவர் அறிவை பொழிகிறதுன்னு சங்கீதம் 20 சொல்றாரு. கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் குறிப்பிட்ட நாளிலே எங்களுக்கு விடுதலை கொடுங்க. 20 முடிச்சுட்டாங்க. 21 சொல்றப்போ கர்த்தாவே உங்களுடைய வல்லமை எவ்வளவு பெருசு, உங்களுடைய ரட்சிப்பில் எவ்வளவு கழிவுறி. ரட்சிப்பு என்பது ஒரு சர்ச்சில் போனீங்கன்னா வருஷத்துல வாழ்க்கையில் ஒரு முறை பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2022 மட்டும் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று சொல்லிக்கிட்டே இருப்பார். அது கிறிஸ்துவ ரட்சிப்பு அல்ல. கிறிஸ்துவ ரட்சிப்பு என்பது என்ன சொல்றதுன்னா, தினமும் ரட்சிக்கப்பட வேண்டும், இரவு ரட்சிக்கப்பட வேண்டும், காலையில் ரட்சிக்கப்படணும். எப்போ ஜெபம் பண்ணுறோமோ ஆண்டவத்தை ரட்சிப்பை கேட்கணும். அதுதான் ஜெபம். பரம்பரையில் பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரம்பரை செய்வதாக, குறிப்பிட செய்யப்படுவதாக. அந்த பொருளை எங்களுக்கு தாரும். தினம் எங்களுக்கு ஃபுட்டு கொடுங்க. எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யலாங்கள் மன்னிக்கிறது. யாரு இன்னைக்கு எனக்கு விரோதமா செஞ்சாங்களோ அந்த குற்றங்களை என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். எங்கள் குற்றங்களை மன்னிங்க. அதுதான் பேர், அதுதான் வீட்டு, அதுதான் சேல்வேஷன். சேல்வேஷன் என்பது தினம் ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவரை பாதுகாக்கப்பட வேண்டும். காரணம், என்னுடைய கார் 85-90 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது. ஒரு தம்பி 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் பைக் ஓட்டிட்டு இருந்தார். இந்த ஜிஎஸ்டி வரல. என்னைக்காவது ஒரு நாள் இல்லைன்னா என்ன ஆகும்? அவர் ஸ்பீடு இல்லை. ஒருவேளை 140 ஓட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஓட்டுறாரு. ரோடை விட்டு எங்கேயும் பார்க்கணும், அவரை சிந்தனை போகாத அந்த வயது அப்படி போகுது. ஆனால் மற்றவங்க அந்த கான்ஃபிடென்ட்ல இருக்க மாட்டாங்க ரோடுல. ஆனால் ஆண்டோடைய கிருபை இல்லாமல் நம்மளை என்ன ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு தினமும் ஆண்டோடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அதை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணணும்? ஒரு இலையும் ஒரு களிமண்ணும் பேசி, ஒரு இலையும் களிமண்ணும். இலை சொல்லிச்சு, இந்த மரத்தோட நம்ம ஏன் வாழணும், இந்த மரத்தோட நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாழ வேண்டாம். தனியாக வந்தோடனே இலை சொல்லிச்சு, அந்த இலை தனியாக வந்துச்சு. அந்த களிமண் சொல்லிச்சு, இந்த மலையோட நம்ம ஏன் வாழணும், தனியாக இருக்கணும்னு சொல்லிச்சு. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் பெரிய மழை அழிவு சில ஊர்ல. அதே மாதிரி பெரிய லெவல்ல மழை வந்துச்சு, காத்தடிச்சது. காத்தடிச்சோன்னா அந்த இலை எங்கேயோ போயிடுச்சு. அந்த களிமண்ல தண்ணி போட்டு என்னாச்சு? இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஆண்டவரோடு நாம் தினமும் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு தினம் ஒப்புரவாக்கி கொள்ள வேண்டும். ஒப்புரவு வாழ்வு, அதுதான் பாவம் மன்னிப்பு நிச்சயம். அதுதான் ஜெபம். பிரேயர். எசேக்கியா ஜெபிக்கிறப்போ விண்ணப்பத்தை அவர் எனக்கு கேளுங்கப்பா, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கே மரணம் வரணும். அவர் ஒரே வார்த்தை ஜெபம் பண்ணது, உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கேட்டேன், துக்க நாட்கள் உன் சாவு உன் முடிவு வந்துருச்சு. அதுதான் நாம் எப்படி மரத்தோடு அந்த இலை வாழ வேண்டுமோ, அந்த மண் மலையோடு வாழ வேண்டுமோ, அதே மாதிரி நாமும் வீட்டில் திருமணத்துல கணவரோடும் பிள்ளைகளோடும் திருச்சபையோடும் திருச்சபை ஊழியங்களோடும் நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும். திருச்சபை போதகர் என்பவர் அவர் சொன்னாரு, எனக்கு 75 குடும்பங்களோ 50 குடும்பம் சொன்னார். 50 குடும்பம் என்ன பண்ணணும்? லிஸ்ட் வச்சு அவர் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். 50 குடும்பத்துல ஒருத்தருக்கு 2 பிள்ளைங்க, ஒருத்தருக்கு 1 பிள்ளைங்க, ஒருத்தருக்கு 3 பிள்ளைங்க. அந்த 3 பிள்ளைகளுக்கு அவர் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும்.
இந்த 3 பிள்ளைகளுடைய தேவை என்ன, அந்த பிள்ளைகளுக்காக முழங்கால நிக்கணும். அதுதான் திருச்சபையுடைய வேலை. அவர் அப்படி ஜெபிச்சாருன்னா 22வது வருஷம் அவர் திருச்சபையில 150 ஃபேமிலி இல்ல 200 ஃபேமிலி. சரி, அதான் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க. 22 சொல்றேன். உம்மை நோக்கி கூப்பிட்டார்கள், கூப்பிட்டு தப்பினார்கள், நான் உம்மை நம்பி வெட்கப்படவே இல்லைன்னு சொல்லுவார் 22 அப்ப அவர் திருச்சபைக்காக ஜெபிக்க வேண்டும், திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக, குடும்பத்துடைய மக்களுக்கோ, உங்கள் திருச்சபையில் இருக்க மக்களுக்காக நீங்க என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். இதுதான் யூனிட்டி. ஆதி திருச்சபைகள் என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து காலத்துல ஏசி இருந்ததா என்னென்ன, இப்ப ஒரு ஐக்கியத்துக்கு ஜிப்பா போட்டு போய் ஓடி விட்டார். ஜிப்பா போட்டு அவர் என்ன ஐக்கியாது, வட சென்னை, வட சென்னை, சென்னையிலே வட சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை, வட சென்னையில இருக்கு. மத்திய, கிழக்கு, மேற்கு இதெல்லாம் அன்னைக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து காலத்துல இல்லை. இயேசு கிறிஸ்து காலத்துல, ஆதி கிறிஸ்துவ காலத்துல இல்லை. அவர் காலத்துக்கு அப்புறம் ஒன்னா கூடனா, வாரத்தோட கடைசி நாள் பரிசுத்த நாள் ஒன்னா கூடனா, ஜெபம் பண்ணா, ஒன்னா ஜெபம் பண்ணா, வேதம் வாசித்தா, கொண்டு வந்து இந்த அம்மா பொடி சோறு கொண்டு வந்தது, அம்மா அப்பா கொண்டு வந்து, அவர் தயிர் சாதம் கொண்டு வந்தார், அவர் பிரியாணி கொண்டு வந்தாரு, இவர் பழைய சோறு கொண்டு வந்தாரு, இருக்கிறத பிரிச்சாங்க, ஒன்னா சாப்பிட்டாங்க. வாரத்துடைய முதல் நாள் வரை திருச்சபை இயேசு கிறிஸ்து திருச்சபை நிறுவனத்தில், இயேசு கிறிஸ்து காலத்தில் திருச்சபை நிறுவப்படவில்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பேதுரும் யோவானும் பயந்து போயிருந்தாங்க. பயந்து போன மக்களுக்கும் தூயாவுடைய மகிமை வந்துச்சு. அது பெந்தைக்கோஸ்தே நாள் என்ற அர்த்தம். பெந்தைக்கோஸ்தே என்பது 50, யூபிலி என்ற அர்த்தம். லேவியராகமம் 23:25 இருக்கு யூபிலி. 50வது நாள் விடுதலை நாள், பஸ்கா பண்டிகையிலிருந்து இந்த விடுதலை பண்டிகை தான் 50. அந்த விடுதலை கொடுப்போம். அந்த விடுதலை பண்டிகையில் அவங்க வந்து பண்டிகை இயேசு கிறிஸ்து இல்லை கொண்டாட வரப்போ தூயாவுடைய மகிமை வந்துச்சு. மகிமை வர்றப்போ ஒரு தூயாவுடைய வல்லமை அவங்க மேல இறங்கிச்சு. அப்போ வந்து அவங்க பெரிய மிரக்கல் என்ன நடந்ததுன்னா, பிறந்ததுலேருந்தே 40 வருஷம் வந்து நடக்கல. அப்போ சில 4:22 40 வருஷம் இருக்கு அவனுக்கு டைமிங். 40 வருஷம் நடக்கல, நடக்க முடியாம நடக்கலாம். அதுதான் திருச்சபை ஆரம்பம். எல்லாம் ஒன்னா பொண்ணா, அதுதான் திருச்சபை. என்னைக்கு அந்த யூனிட்டி மக்களுக்குள்ள வருதோ அதுதான் 133 சகோதர ஒருமித்து வாசம் என்பது எவ்வளவு நன்மை, எவ்வளவு இருக்கும். 1 யோவான் 4 சொல்றாரு, சொந்த சகோதரை பயக்கிறவன் காணாத எப்படி அன்பு கூற முடியும். யோவான் 13 புதிதான கட்டளை, நீங்கள் ஒருவர் அன்பாயர்கள் என்று புதிதான ஒரு கட்டளையை கொடுக்கிறேன். அவங்க ஒன்னா சேர்ந்ததுதான் திருச்சபை. அன்னைக்கு ஒன்னா சேர்ந்தாங்க ஆதி கிறிஸ்தவ மக்கள், அதுதான் ஆதி கிறிஸ்தவ மக்கள். அதுக்கப்புறம் தான் அவர் பிலிப்பு கொரிந்தி திருச்சபையை பிரிக்கிறார். பிலிப்புக்கு ரோம திருச்சபைக்கு எழுதுறாரு, கொரிந்தி திருச்சபைக்கு எழுதுறாரு, மக்கதோனியா திருச்சபைக்கு எழுதுறாரு. இப்படி திருச்சபைகள் பிரிக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் 7 திருச்சபைகள் யோவான் வெளிப்படுத்துற விசேஷம் சொல்லப்படுறது. 7 திருச்சபைகள். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் நம் அனைவரும் யாரு, ஒன்று. அதுதான் இன்னைக்கு தெரிந்த திருச்சபையில சிதைந்து போன ஆண்டுடைய சாயலை ஒன்றாக்குறது. இன்னைக்கு சிதைந்து போயிருக்கோம். நம்ம பிரிவினை, ஜாதிங்கிற பிரிவினை, மதம்ங்கிற பிரிவினை, ஏதோ ஒரு தலைவரை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இவர்தான் எங்களுக்கு தலைவர், நிறைய பாஸ்டர்ஸே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு தலைவரை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அந்த கார்ல முன்னால ஒரு லைட் போட்டு அவங்க கட்சி தலைவரை வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பாஸ்டர்ஸ் பைக்குள்ள வச்சுக்கிறாங்க. தவறு, தப்பு. திருச்சபை என்பது அனைத்து மக்களும் ஒன்றாக இணைக்கப்படுகிறது. நமக்காக ஜெபிக்கிற இடம் திருச்சபை. எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிற இடம் திருச்சபை. அந்த ஜெபிக்கிற வேலை தான் அவருக்கு அவர் துணைவியா இருக்கும் வேலை. அவங்க வேலையே என்னன்னா, என்ன வேலை அவங்களுக்கு, என் மக்களுக்காக, என் நாடுகளுக்காக, என் மந்தைக்காக அவங்க என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து கவலைப்பட்டார். அதுதான் திருச்சபை. இந்த 21வது ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறாருன்னா சாதாரண காரியம்ல. ஐயா சொன்னாங்க, கடந்த மாதத்துல அவர் ஒரு சர்ச் டெடிகேஷனை சந்திச்சேன். ஒரு ஊர்ல சந்திக்கிறப்ப அவர் சொன்னாரு, என்ன சொன்னாங்க, அன்னைக்கு அந்த பகுதியில் வர்றதுக்கு தான் இம்மானுவேல் ஐயா சர்ச்சி அந்த திருக்களி பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்புக்கு போனேன். போகிறப்ப தான் அவங்க வீட்டில் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஓய்வு எடுத்தேன். ஓய்வு எடுக்கிறப்போ அவருடைய ஹிஸ்ட்ரியை சொன்னார். ஒருவேளை நம்முடைய வேலை அப்படி அவர் ஜெபிக்கிற போய் தான் அவருக்கு பெரிதான வளர்ச்சி. இந்த வளர்ச்சி காணாது. போதுங்கிற மனமே பொன் செயலுக்கு அது வேற.
அது திருச்சபையில இல்லை, பிசினஸ்ல இல்லை. திருச்சபையும் பிசினஸும் ஒண்ணுதான், ஈக்குவல். ஏன்னா நான் பிசினஸ் நம்முடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்கு. நீங்க அப்படி திருச்சபையில ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் அழைத்திருக்கும். அருமையா ஒரு வாசகத்தை அவர் போடுகிறாரு. என்ன அவசரம்னா ரொம்ப சூப்பரா போடுகிறாரு. யாத்திராம் 15:13. நீ மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை ஒரு கிருபையினால் அவர் தான் ரிலீஸ் பண்றாரு. ரிலீஸ் பண்ண ஆண்டவர் கிரேஸ். கிருபைங்கிறது இரக்கம், மெர்சிஃபுல், கிரேஸ்ஃபுல். கிருபையும் இரக்கம் தான். அவர் தான் ரிலீஸ் பண்ணவரே. அவர் கிருபையினால எப்படி மீட்டு கொண்டு வருவாரு? அங்க அவன் என்ன பண்ணா, கஷ்டம், சோத்துக்கு வழி இல்லை, யார் விடுவிப்பாலும் வானத்தை நோக்கி அழுதான். மோசே கூட்டி போப்பான்னு இன்னைக்கு அழப்போறான்னு அவருக்கு 45 வருஷத்துக்கு முன்னாலே தெரியும். அன்னைக்கே பிளான் பண்ணி தான் மோசையை தூக்கி தண்ணியில் போட விட்டாரு, மோசையை காப்பாற்றினாரு. அன்னைக்கே அவர் பிளான் பண்ணிட்டாரு. அந்த மோசையை போனால் அழைச்சிட்டு வந்தாரு. 12 வாதைகள். ஆனா இவங்க வீட்டில் ஒண்ணுமே என்ன நடக்கல. இவ்வளவு பெரிய ஃபெய்த் ஆனா இல்லை. இதுதான் நம்ம ஃபெய்த் விசுவாசம் இல்லாத மக்கள் தான் நம்ம. ஒண்ணுமே இல்லை, ஃபெய்த் விசுவாசம் இல்லை, கஷ்டம். கடலை பார்த்தோன்னா சொல்றாயோ, அங்க கல்ற இல்லைன்னா அங்க கூப்பிட்டு வந்த, அங்கேயே செத்துருப்பாங்களாங்கிறான். அப்போ ஒரு கம்பு எடுத்து கடல் லேசா ஒரு தட்டு தட்டினாரு. செங்கடல் 2ஆ பிரிஞ்சுது. செங்கடல் பிரிஞ்சது கரையாடமா. அதுக்குள்ள நீங்க ரோடு போட்டுருக்காங்க, கடலுக்குள்ள ரோடு போகுது. அதை பார்த்துதான் இன்னைக்கு மெட்ரோ ரயிலு கூவ நதி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கும் அரசு ஓமந்தாரா இருக்க இடையில பெரிய கூவத்துக்குள்ள ட்ரெயின் வந்து மெட்ரோ ரயில் 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. இதை 4000 வருஷத்துக்கு முன்னாலே அவர் கடலை பிரிச்சு விட்டுட்டாரு தண்ணியை. அதுல நடந்து வந்தாங்க. அப்ப நடந்து வந்தப்பதான் அது கடலை பத்திரத்துக்கு தான் நம்ம சொல்றாரு. அந்த 15ஆம் அதிகாரத்துல அவங்க துதிக்கிறாங்க, ஆடுறாங்க, கடவுளுங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. அப்பதான் இந்த இடத்துல சொல்றாரு, அவர் மீட்டு கொண்டது மட்டும் இல்ல, வாழ்வு கொடுக்கும். பாலியாங்கி ஷோ பத்தி சொல்றப்போ அவருக்கு 17 வயதுல ஒரு வியாதி, மரணப்படுக்கை, பிளட் வாமிட், ரத்த வாந்தி, இறக்க போறாரு. அப்போ அவருக்கு ஒரு சின்ன பிள்ளை காஸ்பல் சொல்றாங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல நாகமானுக்கு சொன்ன அந்த சிறுமி போய், அதே மாதிரி ஒரு சிறுமி போய் நீங்க இயேசுவை விசுவாசிங்கிறான். நான் அந்த அவர் வந்து கிறிஸ்தவன் இல்லை, நான் கிறிஸ்டின். கோவப்படுறாரு, வராத ஓடுங்க, திட்டுறாரு. அந்த பிள்ளை திரும்ப திரும்ப அடி மேல அடிச்சா உண்மையை நகருங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லுது. ஒரு முறை நியூ டெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்குது, நீ டெஸ்ட் பண்ண பல முறை கொடுக்குது, வாங்க மாட்டேன். ஒரு முறை வாங்கி கிழிச்சிட்டாரு. கிழிச்சு வீட்டில் மூலையை தூக்கி எரிஞ்சிட்டாரு. நியூ டெஸ்ட்மெண்ட்டை மூலையை தூக்கி போட்டுட்டாரு, நியூ டெஸ்ட்மெண்ட்டை. ஆனால் அந்த பிள்ளைய ரொம்ப திட்டி விரட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் வரல அந்த பாப்பா. இவர் வியாதியோட கொடுமை ரொம்ப அதிகம். அந்த வியாதி எப்படின்னா, படுக்க முடியாது, உட்கார முடியாது, நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, மூச்சு வாங்கும், திடீர்னு இருமல் வரும், பிளட் வாமிட் எடுக்கும். இதுதான் டிபி வியாதியோட தனித்துவம். டிபி ஆஸ்மாவுடைய தனித்துவம் என்னன்னா, படுக்க முடியாது, உட்கார முடியாது, சாப்பிட முடியாது, பேச முடியாது, ரொம்ப ஆஹான்னு இழுப்பாங்க, ரொம்ப இருமல் வரும். அப்படி ரொம்ப மரண பயம், வேதனை, மரணமும் வராது. அந்த நேரத்தில் கிழிச்சு போட்ட நியூ டெஸ்ட்மெண்ட் எடுத்துக்காங்க. பார்த்த பொழுது அது உள்ள வசனம் அவரோடு பேசுது. சங்கீதம் 107, 19, 20. ஆபத்தில் அவர்கள் நோக்கி கூப்பிடுவார்கள், வார்த்தை அனுப்பி குணமாக்கி இக்கட்டிலிருந்து வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் திருத்திருவையில இயேசு கிறிஸ்துடைய படம் வைக்காம இந்த வார்த்தை வைக்கப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை தான் ஹீலிங். ஆண்டவருடைய பேண்ட் தான் ஹீலிங், வேற ஒன்றும் ஹீலிங் இல்லை. இயேசு இப்படித்தான் இருப்பான்னு எவனுக்குமே தெரியாது. எந்த இடத்துலையும் சொல்லப்படல இயேசு இப்படித்தான் இருப்பாரு. அதுதான் வார்த்தை. 147:18 சொல்ல, வார்த்தை அனுப்பி கரைய பண்ணும் ஆண்டவர். அது என்ன பண்றாரு? கரைய பண்றாரு. அவர் அப்படி அந்த டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட், புதிய ஏற்பாடு ஜெபிக்கிறப்ப அவருக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. விடுதலை கிடைக்கிறப்ப அந்த விடுதலையை பார்த்து அவர் சொல்றாரு, யார் இது இயேசு? நான் இவ்வளவு மரணப்படுத்தேன்னு சொன்னோம்னா ஆண்டவருக்கு விடுதலை கொடுத்தாரு. பின்னால் படிச்சு இன்ஜினியர் ஆகிறாரு. இன்ஜினியர் ஆகி பெரிய ஒரு அதிகாரி ஆகிறாரு. அதிகாரிப்போ அவரே ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்புறாரு, கூப்பிடுறாரு.
எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆண்டவர் தூக்கி போட்டு வந்தார். வந்தோன்னா ஒரு விஆர்எஸ் எழுதிட்டு வந்தார். நிறைய பணம் வருது. நிறைய பணம் வந்தோன்னா அந்த பணத்தை வச்சு பெரிய மீட்டிங் நடத்தணும்னு நினைக்கிறார். பெரிய காஸ்பல் மீட்டிங் பெரிய லெவலில் போடுறாரு. பெரிய லெவலில் ஒரு காஸ்பல் மீட்டிங் போடுறாரு. அந்த போடுறப்போ அந்த மீட்டிங் என்ன நடக்குன்னா, மீட்டிங் வந்து வெள்ளி சனி ஞாயிறு வியாழக்கிழமை ராத்திரி அந்த ஷெட்டு ஏற்றி போச்சு. அவர்கிட்ட இருந்த பணமெல்லாம் காலி. ஷெட்டு ஏற்றி போச்சு, மீட்டிங்கே நடத்தலை. அவருக்கு ஃபோன் வருது. ஃபோனில் உங்களுக்கு ஷெட்டு எழுதி போச்சு சொல்கிறாங்க. மீட்டிங் நடத்துகிறாங்க. அவர் மீட்டிங் நடத்துகிற இடத்துல வந்து அப்படி அழுகிறார். ஒன்றுமே இல்லை, என்னைய வியாதியிலேருந்து கூப்பிட்டு வந்தேன். நான் இன்ஜினியர் ஆனேன், இன்ஜினியர் வேலையை செஞ்சேன். இன்னைக்கு இன்ஜினியர் வேலை செஞ்சு என் நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்குது. அதுலேயே இருந்திருக்கலாம், என் பணம்லாம் காலியாகிட்டு நான் இப்போ செத்து போகிறேனே. அன்னைக்கு செத்து போயிருக்கலாம், நீ என்னை விட்டுருக்கலாம். இன்னைக்கு செத்து போகிற பிறகு உடலாம் விடாமல் நீ இன்னைக்கு இப்படி கூப்பிட்டு வந்து இப்படி பண்ணுறீ, எப்படி நியாயம்னு அவர் அழுதுருக்கலாம். அப்படிலாம் அழுதுருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் எண்ணம், கடவுளுக்கு கண்ணில் மூக்கில் கேட்கல. ஒவ்வொருத்தரும் கஷ்டம் வரப்போ அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணம். அவர் ஒரு சில எண்ணத்தில் அவர் பேசி அழுகிறார். அவர் அழுகிறப்போ அவர் அறியாமல் ஒரு கண்கள் இருந்து கண்ணீர். அந்த கண்ணீரானது அங்கே ஒரு முடனம் இருக்கான். அந்த இடத்துல ஆதி கிறிஸ்துவ பக்கத்தில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் என்னப்பா என்கிட்ட எதிர்பார்க்குங்கிறான். ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுறாங்கிறான். 5 ரூபா 10 ரூபா கொடுங்க, நான் ஏழை, முடம், நடக்க முடியல, நான் ஹேண்டிகிராஃப்ட், மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறார். அப்போ சொல்ல வெள்ளியும் போகிற இடத்துல இயேசுவி நாமம், கர்த்தரி நாமங்கிற இடத்துல இருக்கு, நீ எழுந்து நடங்கிற. அதே மாதிரி இந்த பாலியாகிஷோடைய கண்ணீர் பட்ட உடல் அந்த மனிதன் எழுந்து நடக்கிறான், துடிக்கிறான். அப்போதாங்க ஒரு ஹீலிங் வருது. இன்னைக்கு அதாங்க இந்தியா உலகத்து அளவில் தென்கொரியாவில் பாலியாகிஷோ பெரிய பாஸ்டர், பெரிய லெவல் காணிக்க, ஒரு வாரம் காணிக்க இருக்கிறாங்க. அவர் ஒரு ட்ரிப் எங்கள் ஸ்கூலில் மீட்டிங் நடத்துவதற்காக பெர்னா பீச்சில் நடத்துகிறோம். கடைசியாக சீரநேரங்க இடிக்கு முன்னே, சீரநேரங்க இடிக்கு முன்னே நடத்துகிறாங்க. அவர் வருவதற்கு முன்னே அங்கங்கே மீட்டிங் நடத்துகிறாங்க நிறைய இடத்துல. இப்படி கட்சி கொடுத்தருக்கு இதை கொண்டு என் மக்கள்கிட்ட ஒரு ஹீலிங் கிடைக்கும். இந்த கட்சி பட்டவங்களுக்கெல்லாம் ஹீலிங் வந்தது. பாலியாகிச்சோ ஜோம் பண்ணி கொடுத்த கட்சி. ஒருவேளை நம்மை அழைத்து வந்த ஆண்டவர் கிருபையினால் பாதுகாக்க மாட்டார். அந்த ஆண்டவர் ஒரு காலம் எப்படி ஆளு கருப்பாக இருக்கிறான், வெள்ளையாக இருக்கிறான், என் மனம் எப்படி இருக்கு, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதே நீ சொன்னாங்க, அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொன்னார், அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொன்னார். ஆனால் உண்மையான நிலைமை அவர் என்ன பண்றார், உள்ளத்தை ஆராய்ந்த ஆண்டவர், அந்த மக்களுடைய உள்ளத்தை ஆராய்ந்த ஆண்டவர். அதுதான் மோசே சொல்றார், நீங்க ஒன்றும் கவலைப்படாத, உங்க வீட்டுக்கு கொண்ட ஆண்டவர் திரும்ப உங்களோடு இருக்கு. ஏன்னா யாத்திரா 34:5 அந்த மோசே போய் ஜெபம் பண்றாங்க. மோசே ஐயா ஜெபம் பண்றாங்க. தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்றப்போ அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும். அந்த 5, 6, 7 வசனத்தை வாசிங்கன்னா யாத்திரா 34:6 1000 தலைமுறைக்கு இறக்கம் காட்டும் ஆண்டவர். 7வது வசனம் சொல்றாரு 1000 ஜெனரேஷன், 1000 தலைமுறை. போன மாசத்துல ஒரு USA பாஸ்போர்ட்டுக்கு ஒரு அப்ளை பண்ணேன். எங்க தாத்தா பேர் கேட்டாங்க, தெரியாது. பாட்டி பேரு தெரியல, தாத்தா பேரு தெரியல. எங்க தாத்தா பாட்டி பேர். இன்னொருத்த கேட்டேன், அவருக்கும் தெரியல. ஆனா ஆண்டவருக்கு எனக்கு முந்தின ஜெனரேஷனே எனக்கு தெரியலன்னா 1000 தலைமுறைக்கு எனக்கு ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. 1000 டைம். எவ்வளவு சூப்பர் ஆண்டவர் பாருங்க. 145:8 தாவீது சொல்றப்போ அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும். நாகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அதே வார்த்தை சொல்ல, அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம கைவிடவில்லை, எப்பவுமே கைவிட மாட்டார். அவரை நம்பின ஜனங்கள் ஒருபோதும் வெட்கமடையதில்லை. அவரை யார் நம்புறாங்களோ அவரை ஒருபோதும் அவர் என்ன பண்றதில்லை, கைவிடுறதில்லை. அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவற்றை நம்ம துதிக்கணும் தான். கஷ்டத்திலையும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கண்டினியூ டு தி பிரேயர். எனி டைம் ரிஜாய்ஸ், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். என் மகன் ஆர்த்தோ டாக்டர், நம்ம இமானுவேல் ஐயா மாதிரியே இருப்பாங்க. அவன் கொஞ்சம் கலராக இருப்பான். அன்னைக்கு கூட அவங்க மீட்டிங்கில் சொன்னேன், 2 பேரும் ஒரே மாதிரியே தான்.
சின்ன பையன். அவனுக்குடைய அட்மிஷனுக்காக சேலம் விநாயக மிஷனுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். 99 சாப்பிட்டோம். காலையில் சூப்பர் இட்லி, சூப்பர் தோசை, பூரிலாம் சாப்பிட்டுட்டு உளுந்து போட்டு டோலுக்கு முன்னால் ஒரு சிக்கன். என் டிரைவர் ஒரு ஆளை போட்டுடலாம் வண்டியை. சூப்பர் லக்ஸரி கார். அன்னைக்கு இதோட லக்ஸரி கார். அட்மிஷனுக்கு போகிறேன். 6 மாதமாக போராடுறேன். கையில் லட்சக்கணக்காக பணத்தை வண்டியில் வச்சுருக்கேன். இதை வச்சுக்கிட்டே தேடுறேன். 6 மாதம் 7 மாதமா. அன்னைக்கு தான் காரியம் வாய்க்கிற மாதிரி இருக்கு, போய்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு அப்படி நிலைமை நடக்குது. ஒரு மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கணும்? ஆனால் அப்பவும் என்ன பண்ணும்? கர்த்தரை எதிர்க்குமா? கர்த்தர் பார்க்குற நீ எப்படி இருக்க? உனக்கு இப்போ கஷ்டத்தை கொடுத்தா முகம் எப்படி இருக்கு? நீ எப்படி இருக்க? வேதனை மத்தியில் நீ எப்படி இருக்க? அதை தான் அழகா சொல்றதுக்கு சொல்றாரு அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட்ங்கிற ஒரு ஐயா சொல்றாரு. அமெரிக்கா அதிபர். அதாவது பிஷப்ஸ்னா இப்போ நம்ம ஆட்கள் நிறைய பேர் பிஷப்ஸ். ஒரிஜினல் பிஷப்னா உங்களுக்கு கீழே 1000 பாஸ்டர் இருப்பாங்க, 1000 சர்ச் இருக்கும், 300 ஸ்கூல் இருக்கும், 20 ஹாஸ்பிட்டல் இருக்கும். இதுக்கெல்லாம் தலைவர் தான் பிஷப். அப்புறம் மாற்றுவாங்க, கொல்லுவாங்க, வெட்டுவாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க. இன்னைக்கு முன்னால் நன்மை செஞ்சாங்க, இன்னைக்கு நன்மை செய்யறவங்க இல்லை. ரொம்ப வேதனை. அவன் அப்பா அவரை பார்த்து அந்த தலைவரை பார்த்தோன்னா தோத்துறோம்னுவாங்க. நான் பார்ப்பேன். அவன் பிஷப்பை பார்த்தோன்னா இப்போ நான் ஒரு சர்ச்சுக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்கேன், 20 லட்ச ரூபாய் சர்ச்சு கட்டுவாங்க. அதுவரை எனக்கு தோத்துறோம் சொல்லுவான். டெடிகேஷனுக்கு பிஷப்பை பார்த்தோன்னா என்னைய மறந்துடுவான், அவருக்கு பிஷப் சொல்லுவான், தோத்துறோம் சொல்லுவான். நான் நேரடியாக மீட்டிங்கில் அங்கேயே சொல்லிட்டு வந்தோம். அந்த இடத்துல சொல்லிட்டு வந்தேன், இவருக்கே தோத்தம் சொல்லலாம், எனக்கு தோத்தம் சொல்லாதான்னு. என்னுடைய கேரக்டர் அப்படி ஒரு கேரக்டர். அதே மாதிரி அந்த ஃப்ராங்க் சொல்லிட்டு எல்லாரும் தோத்துறாங்க. இப்போ இவருக்கு அப்படி சொல்ல போனேன். ஒரு சர்ச்சை பாவம் 50 ஃபேமிலி, மோகன்தாஸ் ஐயாவுக்கு ஒரு 150, ஒரு 500 ஃபேமிலி இருக்கும். ஒரு சர்ச்சு 2 சர்ச்சு. இதெல்லாம் பிஷப். ஒரிஜினல் பிஷப்புங்கிறது வேற. அது அவரை குறை சொல்றதுல அந்த பிஷப்புடைய தன்மை. அவங்கள பார்த்து அப்படி டான்ஸ் ஆடுவாங்க. அந்த பிஷப்புக்கு மேல இன்னொரு பவர் மாடரேட்டர். அந்த பிஷப் உட்காரவே மாட்டாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அனுப்புவாங்க. ஏன்னா அவரை சஸ்பெண்ட் பண்ணலாம், அவர் ஆர்டினேஷன் அவுத்துடலாம், அங்கேயே அவுத்துற என்னென்னோ பண்ணலாம். அதுக்கப்புறம் காண்டிபரி இன் இங்கிலாந்து அவரை பார்த்தா நிக்கவே மாட்டாங்க. இதுதான் பவர். இதுதான் பிராங்க்லினை பார்த்தா எல்லாம் தோற்றுவாங்க. எதுக்கு சொன்னாங்க? என்ன சொன்னா? ஆமா நீங்க நல்லவருங்க, நீங்க வல்லவருங்க. ஆமா. அப்போ அவரு இப்படி பார்த்து தோற்று சொல்லுவாங்க. நம்மளை ஏமாத்துறானா, யாரையாவது ஏமாத்துறானா? அந்த பிராங்க்லின் செக் பண்ணாரு. காலையில பார்த்தோன்னா டைனா கீழே வெள்ளை மாளிகையில் போய் அந்த பில்டிங்ல இப்போ ஒரு 10,000 பேர் வேலை செய்வாங்க. அப்போ ஒரு நாள் இருக்கிறாங்கிறப்போ எல்லாரும் தோற்றுமே பாட்டி நிற்கி செத்து போனான்னு சொன்னாங்க. நல்லது 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 எல்லாம் சொன்னாங்க. அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த வெளிய மாதிரி ஒருத்தர் மட்டும் என்னது ஒருத்தர் தான் வெளிநாட்டுக்காரன் அவங்க கவனிச்சாரா, உள்நாட்டுக்காரர் கவனிக்கலையா? அப்பதான் சொன்னாரு, இது முகத்துணி பாட்டாங்க. அதே மாதிரி பாஸ்ட் பாடுறப்போ ரம் அடிக்கிறப்போ ஒரு ஷிப்லாம் வந்து பார்க்கறது இல்லை. நீங்க உண்மையா துதிக்கிறீங்களா? உண்மையா ஆண்டவர் நோக்கி பார்க்கிறீங்களா? முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நீங்க எப்படி கடவுளை நாம துதிக்கிறோம் பார்க்கல. என் மகன் எனக்கு என்ன டைட்டில் வச்சிருக்கேன்? கலெக்ஷன் பார்ட்டியா வச்சிருக்கானா, கரட மாடா வச்சிருக்கானா, இல்ல உண்மையாவே என்னை நேசிக்கிறானா? காலையில் ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் ரொம்ப புகழ்ந்தார். மைக்கு கொடுத்தோடனே திட்டேன். அதான் சொல்ல, நீ கெடுத்துறாதையான்னு. புகழ்ச்சி கேட்டே மனுஷன் கெட்டு போறான். இதுதான் உண்மை. நாம ஆண்டவர் வந்து இருதயத்தை ஆராய்ந்து, அதான் சொல்றாரு யோகில, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்து உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவற்றை நம்ம எப்படிப்பட்ட மக்களா இந்த 20 ஆண்டுகள் கழித்து வந்தது திருச்சபை ஆண்டவர் பார்க்கிறார். நியூ லைஃப் ஏஜி சர்ச் செங்கல்பட்டு புது வாழ்வு திருச்சபையில இந்த மக்கள் எப்படி நீ கவனிச்சிருக்காங்க? ஆபத்து நாள் என்னை நோக்கி கூப்பிட்டாங்களா?
ரதங்களை குதிரை குறித்து பாராட்டுகளா, கர்த்தாவே ரட்சின்னு சொன்னாங்களா, உண்மையா என்னை பார்க்கிறாங்களா? உண்மையை தேடணும். நீங்க உண்மையா கடவுளை தேடுறப்போ எல்லா நிலையிலும் உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஒண்ணுமே இல்லப்பா, மோசையை கூப்பிட்டு வேலை கொடுக்குறாரு, நான் வேஸ்ட்டுப்பா, திக்குவாய் மந்தனாய் மந்தனாக்கு முடியாது போ சொல்றாரு. உண்மையை சொல்றாரு, முடியாது. ஆனா பேதுருவிகள் அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்க. நான் இப்ப என்ன செய்யணும்? ஆனா உங்களுடைய சித்தம் என்ன அது சொல்லுங்க. இப்ப உடனே செய்ய உடனே அந்த ஆண்டுக்கு உபயோகப்படுற நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மக்களாய் காணப்படுகிறோம். லைஃப்ல ஒரு சார்ட்டோடு தான் இந்த எல்லை. இந்த எல்லைக்கு நான் போறேன், அந்த எல்லையை நீ கொண்டு போங்கப்பா, அந்த சார்ட்டோடு போற மக்களாய் காணப்படுகிறோமா? சாதாரணமா என்னுடைய வயது 65, நாங்கள் தொழில் ஆரம்பிச்சு 55 ஆண்டுகள் ஆச்சு. என்னுடைய சகோதரர்கள் ஆரம்பிச்சாங்க, எங்க அப்பா சகோதரர்கள், எங்க ஐயா ஆரம்பிக்கல, எங்க சகோதரர்கள் ஆரம்பிச்சாங்க. ஆனா விடாப்பிடியா அவங்களுடைய முயற்சினால இன்னைக்கு வானளவு உயர்ந்திருக்கிறோம். ஆனா இந்த வளர்ச்சிக்கான டிஎஸ் பட்னாபுரி, டிஎஸ் பெருங்காயம், ஈசோ, பெட்ரோல் பங்க், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், இப்படி பல நிலையில் ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். உயர்த்தினாலும் போதுங்கிற முறைமே பொருள் செய்யறது இல்லை. 20 ஆண்டுகளை முடித்து 21வது ஆண்டுக்குள்ள வர்றப்போ, அடுத்த வருஷம் இந்த ஆண்டு விழா கொண்டாடுறப்போ நீங்க ஒரு புது சர்ச்சை என்ன பண்ணணும்? அந்த டார்கெட்டோடு நீங்க என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். திருச்சபை ஊழியர், பாஸ்டர், திருச்சபை மக்கள் ஒன்றாக இணைய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஜெபிக்கணும். கொடுத்த வேலையை சுவிசேஷம் பண்ணி ஒரு பாஸ்டருக்கு மட்டும் இல்லை, என்னை மாதிரி பையன் தூக்கிட்டு சொல்றவனுக்கு மட்டும் இல்லை, சுவிசேஷம் பண்ணி யாருக்கு எங்க சுவிசேஷம் அங்கதான். ஃபெல்லோஷிப்ல இல்லை, பாஸ்டர் ஃபெல்லோஷிப்ல சுவிசேஷம் பண்ணி இல்லை, அது ஜெபிக்கிற இடம். நம்முடைய பணி ஆண்டவர் எனக்கு செய்தவளை இங்க மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். அப்படிப்பட்ட வாழ்வை நீங்க அர்ப்பணிக்கிறப்போ எல்லா நிலையிலும் உயர்த்து மாட்டவர். ஒரு விஷயம் கூட கண்ணில் தகப்பனே எங்களோடு பேசிருக்கீங்க, நன்றி தகப்பனே. ஒரு விஷயம் கூட எங்களுக்கு பிளஸ் பண்ணுங்கப்பா. உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. நோக்கி பார்ப்போமா?